ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து இட்லி பெப்பர் ஃப்ரை. இட்லி வச்சு எப்படி பெப்பர் ஃப்ரை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி. அப்புறம் இதுக்கு ஒரு பெப்பர் பொடி தயாரிக்கணும். அந்த பவுடர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, உளுந்து, பெப்பர் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், ஜீரகம், சின்ன ஜீரகம், மிளகா வத்தல், கருவேப்பிலை, இதை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா உளுந்தை வந்து இந்த மாதிரி ஒரு சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நல்லா லைட்டாக செவந்து வறுத்தோடனே போதும், எடுத்துக்கலாம். அப்புறமா எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிற மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, மிளகா வத்தல் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்து ரோஸ்ட் பண்ணி, ஜீரகமும் மிளகும் லைட்டாக பொரியறதுக்குள்ளேயே கருவேப்பிலை நல்லா வறுபட்டுரும். எடுத்துக்கோங்க, தனியாக எடுத்து வச்சு அதே எல்லாத்தையும் உளுந்தோடையே சேர்த்து கொட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையும் போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. பவுடராக கிடச்சிரும். இப்போ இந்த பவுடரை தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோடனே வெங்காயமும் எடுத்துக்கு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அப்படின்னா தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் அதில் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா தக்காளியும் போட்டு கொட்டி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியில் பவுடரில் இருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பரட்டுங்க. போட்டு